ஆனா இதெல்லாம் செஞ்சா நிச்சயமா அவர் மனசு மாறிடுமா? மாறும். நீ தான் மாத்தணும். கூட சுத்துறவெல்லாம் பொண்டாட்டி ஆக முடியாது கயல். எந்த நிலைமையிலையும் உன் புருஷனை விட்டு கொடுத்துடாத. ஏ செல்வி, மணி 11 ஆக போகுது. மாப்பிள்ளை எங்க? இதோ வெளியே போயிட்டு வரேன்னு போனாருமா. இவ்ளோ லேட் ஆகுது, இன்னும் காணோம். போனை வேற அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. வெளியனா எங்க தெரியலம்மா. மாப்பிள்ளை எப்பவும் இப்படிதான் வெளியே போயிட்டு லேட்டா வருவாரா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. எப்ப பாரு ஆபீஸை விட்டா வீடு, வீடை விட்டா ஆபீஸ் மட்டும்தான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டாரு. அப்போ இன்னைக்கு எங்கடி போனாரு? ஆபீஸ்க்கா போனாரு? போன் அடிச்சு பாரு. இல்லம்மா, என்கிட்ட சொல்லிட்டு தான் வெளியே போனாரு. எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு வரேன், பேசிட்டு வரேன்னு சொன்னாரு. பாவம், ஜெயிலு கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. மனசு ரொம்ப வேதனையா இருந்தார்ல. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்லடி, நம்ம சூழ்நிலை சரியில்லை. இந்த நேரத்துல மாப்பிள்ளைய நீ தனியா விட்டுருக்கவே கூடாது. இப்ப என்னம்மா சொல்ற? ஏய், புருஷன் வேதனையில இருந்தா நீதாம்மா அவனுக்கு ஆறுதலா இருக்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்க எல்லாம் அப்புறம்தான். புரியுதா? மா, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா சந்தோஷ் மத்தவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டாரு. அவர் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. இது வரைக்கும் அவர் என்கிட்ட சொல்லாம எதையும் செஞ்சதில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இங்க வந்துருவாருமா. அதுக்கு இல்லடி, கோர்ட்ல கேஸ் வேற நடக்குது. இந்த கொள்ளக்கார கூட்டம் வேற அவர் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அவரை தனியா இங்கே அனுப்பாதடி. மா, நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாத. இரு, நான் அவர் கால் பண்ணி பாக்குறேன். மா, அவர் வந்துட்டாரு. ஐயோ, சந்தோஷ், சந்தோஷ், என்னாச்சு மாப்பிள்ள? சந்தோஷ், சந்தோஷ், என்னாச்சு சந்தோஷ்? கையில எல்லாம் அடிபட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல செல்வி, ஒண்ணும் இல்ல. என்ன மாப்பிள்ளாச்சு? உடம்பெல்லாம் காயமா இருக்கு. சாச்சா இல்லத்த, ரோட்ல போகும்போது வண்டி இடிச்சிருச்சு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். ஐயோ, வண்டி இடிச்சிருச்சா? நான் அப்பவே சொன்னேன் டிரைவர் கூட்டிட்டு போங்கன்னு. வாங்க டாக்டர் கிட்ட போலாம். செல்வி, டாக்டர்லாம் வேணாம். சின்ன காயம்தான், மருந்து போட்டா சரியாயிடும். ஐயோ மாப்பிள்ள, இதுவா சின்ன காயம்? நெத்தியில கையில எல்லாம் அடிபட்டு இருக்கே. அம்மா அப்பவே சொன்னாங்க உன்னை தனியா எங்கேயும் அனுப்ப வேண்டான்னு. எல்லாம் ஏன் தப்புதான். ஐயோ செல்வி, எதுவுமே உன் தப்பு இல்ல. ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். நீ அழுகாத செல்வி. மாப்பிள்ள, நிஜமாவே ஆக்சிடென்ட்ல பட்ட அடிதானா? ஆமா ஆண்டி, ஆக்சிடென்ட்ல பட்ட அடிதான். சந்தோஷ், வேற எதுவும் பிரச்சனையா? சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை செல்வி, சின்ன காயம்தான், தானா சரியா போயிடும். ஏன் சந்தோஷ் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஏற்கனவே நமக்கு நேரம் வேற சரியில்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா? எதுக்கு செல்வி இப்படி பதற? ஒண்ணுமே இல்லை, சின்ன காயம்தான். வா போலாம். செல்வி, மாப்பிள்ள குடிச்சிருக்க மாதிரி தெரியுது. அவரு பார்ட்டிக்கு போறந்தாமா சொல்லிட்டு போனாரு. சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்களோட லைட்டா ட்ரிங்க் சாப்பிட்டுருப்பாரு, அவ்வளவுதான். பார்த்து கூட்டிட்டு வாடி. மெதுவா பார்த்து வா சந்தோஷ், பார்த்து. அப்பா, உங்க போன் எங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ற தெரியுமா? அதை ஏம்மா கேக்குற? ஆனா உன்ன இஸ்திரி பெட்டி மாதிரி சூடாகி தானா ஆஃப் ஆயிருது. நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இல்ல நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன். எதுக்குமா? என்ன விஷயம்? இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல அவார்ட் செரமனி ஃபங்க்ஷன் இருக்குப்பா. எனக்கு பெஸ்ட் எம்ப்ளாயின்னு விருது கொடுக்கறாங்கப்பா. அட சக்க, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? எங்க உன் காதாகாரி அவகிட்ட இந்த விஷயத்தை சொன்னியா? சொல்லிட்டேன்ப்பா.
நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு நீ எவ்வளவு பெரிய பெருமையை தேடி தந்திருக்க தெரியுமா? ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ கயால். சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்போ அவார்ட் செரிமனிக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீங்களும் வரணும்ப்பா. அதுக்கு என்னமா, வந்துட்டா போச்சு. சாப்பாடெல்லாம் போடுவாங்கல்ல? அப்பா, என்னடா நீங்க மட்டும் இல்ல, அப்புறம் மாமாவையும் சேர்த்து நீங்க கூட்டிட்டு வரணும். மாப்பிள்ளையவா? ஏமா, இந்த சந்தோஷமான நேரத்துல அவரை ஏமா போய் கூப்பிட்டுக்கிட்டு? ஏன்பா கூப்பிடக்கூடாதா? அப்படி இல்லம்மா. அந்த இடத்துல அவர் தான்ப்பா எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. அவர் என்னோட ஹஸ்பண்ட்பா. அவர் வராம எப்படிப்பா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இத பாருங்கப்பா, எந்த பொண்ணுக்கும் ஒரு பெரிய அவார்ட் வாங்கும் போதோ இல்ல மெடல் வாங்கும் போதோ அவ புருஷன் அவ பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அம்மா கிட்ட சொல்ல முடியாதுப்பா, சொன்னாலும் அது கேட்காது. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். எங்கிட்ட சொல்லி மட்டும் என்னம்மா பிரயோஜனம்? நான் வான்னு கூப்பிட்டா அவரு வரவா போறாரு. ஏன்பா வான்னு கூப்பிடுறீங்க? பொய் சொல்லுங்க. அம்மாடி, நான் பொய் சொன்னேன்னா என் திருட்டு மொழியை வச்சு மாப்பிள்ள கண்டுபிடிச்சிருவாருமா. ம், சரிப்பா, அப்படின்னா நீங்க கூப்பிட வேண்டாம். ஐயோ, நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்ல கையில, நான் கூப்பிட்டா அவர் வரமாட்டாருன்னு சொல்றேம்மா. அப்பா, மாமா பத்தி உங்களுக்கு தெரியாதப்பா. வெளியில என் மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும் நான் முன்னுக்கு வந்தனா சந்தோஷப்படுற ஆளு அவர்தானப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இந்த வேலைக்கு போறதே அவரால தானப்பா. இன்னைக்கு இவ்ளோ பாராட்டுக்கும் மரியாதைக்கும் ஒரே காரணம் மாமா மட்டும்தான்ப்பா. நான் இவ்ளோ திறமைசாலியா இருக்கிறதே நான் அவர் மேல கோவிச்சுக்கிட்டு ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கே தெரிஞ்சுது. மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா. அது நிச்சயமா நான் அவார்ட் வாங்குறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமைப்படும்பா. மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படும். எல்லாத்துக்கும் மேல அந்த இடத்துல மாமா இருக்கணுங்கிறது என்னோட ஆசைப்பா. தயவு செஞ்சு அவர்கிட்ட ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருங்கப்பா. நீ போ கையில, மாப்பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லி அவரை கட்டாயம் நான் கூட்டிட்டு வரேன். அப்படி அவர் வரலைனா அவரை அரெஸ்ட் பண்ணியாவது நான் கூட்டிட்டு வரேன். நீ கவலைப்படாம போகண்ணே. அப்பானா அப்பாதான். ஐயோ, எரியிற நெருப்புல என்னை ஊத்த சொல்றாளே. நான் மாப்பிள்ளைகிட்ட இப்ப என்னத்த சொல்லுவேன்? ஒண்ணுமே புரியலையே. மாமா, மாப்பிள்ள வந்துட்டியா? என்ன மாமா, நான் பாட்டு சவாரி ஓட்டிட்டு இருந்தேன், நீ பாட்டுக்கு மொட்டையா வான்னு சொல்லி போன வச்சுட்ட. என்னாச்சோ ஏதாச்சோ நான் பதறி போய் வரேன் மாமா. என்னாச்சு உனக்கு? எனக்காக பதட்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாமா லூசா நீ, எவனாச்சும் இன்னொருத்த பதட்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுவானா? அது வந்து மாப்பிள்ள. சரி அதெல்லாம் விடு. இப்ப எதுக்கு நீ என்ன இங்க வர சொன்ன? ஒரு முக்கியமான வேலை மாப்பிள்ள, அதான் நான் உன்னை கூப்பிட்டேன். என்ன வேலை? உன் ஆட்டோ தொலைஞ்ச போது நான் உன் கூடவே வந்தேன்ல, இப்ப நீ அதுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு மாப்பிள்ள. நன்றி கடனா? என்ன மாமா சொல்ற நீ? ஆமா மாப்பிள்ள, ஒரு பெரிய பணக்காரன் கோடி கணக்குல பிளாக் பண்ணி வச்சிருக்கானா. அதுக்கு அதான் 500,000 எல்லாம் செல்லாதல்ல, அதனால அவங்கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய பார்ட்டி வச்சு செலவழிக்க போறானா. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அங்கதான் இருக்கு விஷயமே. என்ன விஷயம்? ஸ்டேஷன்லயே தங்க பதக்க சிவாஜி மாதிரி தைரியமான ஒரே ஆளு நான் தான் மாப்பிள்ள. சிங்கம் 3. மாமா என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்ற? முதல்ல நீ விஷயத்துக்கு வா. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, இன்னைக்கு அவன் என்ன பண்றான், எப்படி தன்னோட பார்ட்டி எல்லாம் நடத்துறாங்கிறத சும்மா மப்டியில ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி போய் அவனுக்கே தெரியாம போட்டோவெல்லாம் எடுக்கணும். சரி போ. என்ன மாப்பிள்ள இப்படி டப்புன்னு சொல்லிட்டா? நாங்க போய் போட்டோ எடுக்கும் போது திடீர்னு பயிற்சி கொண்டு வந்துட்டா. இந்த வயசான காலத்துல என்னால எப்படி மாப்பிள்ள ஃபைட் பண்ண முடியும்? என்னது? என்னால ஓடி போய் தான் அந்த திருடரை பிடிக்க முடியுமா? அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை மாப்பிள்ள. ஐயா நான்லாம் வரல மாமா, எனக்கு சவாரி இருக்குது. மாப்பிள்ள உயிரே துச்சமா வந்துச்சு, நாட்டுக்காக வாழ்ற போலீஸ் நானு. நீ ஏன் என்னை மதிக்கலைன்னா எப்படி மாப்பிள்ள? உன் கஷ்டத்துல எல்லாம் நான் உன் கூடவே இருந்திருக்கிறேன். நீ நானும் ஒன்னா சரக்கடிச்சு எப்படி அலம்பல் பண்ணி சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஒன்னா பகிர்ந்துருக்கிறோம். அதையெல்லாம் நீ மறந்துட்டு இல்ல. ஐயா மாமா மாமா பேசி இப்படி அழுவுற? நான் என்ன உன்னை கஷ்டத்திலேயே கூட இருக்க சொன்னேன்? என் கடமையில தானே கூட இருக்க சொன்னேன். இந்த ஆபரேஷன் ஆபீஸ் பார்ட்டியில என் நெஞ்சில கொண்டு போச்சு. இன்னைக்கே நான் போய் சேர்ந்துட்டேன்னா என்ன மாப்பிள்ள பண்ணுவேன்? ஆபீஸ் பார்ட்டியா? ஏன் மாப்பிள்ள, நான் கடமையாற்றும் போது செத்தாலும் செத்துருவண்ணே, அதை நீ கவனிக்கல. ஆனா ஆபீஸ் பார்ட்டிங்கிறத மட்டும் கவனிச்சிருக்க. ஏன் மாப்பிள்ள இப்படி இருக்க? ஏமாமா எதுக்கு உனக்கு இப்ப இந்த வயசான காலத்துல இந்த வேலை? மாப்பிள்ள, இந்த மீச கட்டையில போனாலும் நாட்டுக்காக தான் போகும். நீ நாட்டுக்கு சேவை செய்ய வருவியா மாட்டியா சொல்லு. மாமா உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மாமா, ரொம்ப பெருமைப்படுறேன். அப்பாடி எப்படியோ ஒத்துக்கிட்டாரு. நான் ஒத்துக்கிட்டது உனக்காக இல்ல, நீ
போட்டுருக்க இந்த காக்கி சட்டைக்கு மதிப்பு கொடுத்து நான் வரேன். வா போலாம். என்னாச்சு சந்தோஷ்? எதுக்கு இப்படி தாங்கி தாங்கி நடக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சார், ரோட்டில் போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஆக்சிடெண்டா? நெத்தியில கையிலெல்லாம் கூட காயமா இருக்கு. அது இஸ் இட் ரியலி an accident? ஆமாம் சார், வண்டியில் போகும்போது விழுந்துட்டேன். வண்டியில போகும்போது விழுந்துட்டீங்களா? யூ மீன் பைக்? இல்லை சார், கார் பார்க் பண்ணிட்டு ரோடு கிராஸ் பண்ணும்போது பைக்காரன் இடிச்சிட்டான். சாதாரண ஆக்சிடெண்ட் தான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பயம் எனக்கு இல்ல சந்தோஷ், உங்க குடும்பத்துக்கு தான். ஏமா செல்வி, இவ்வளவு பெரிய கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சந்தோஷ் மேல பல பேர் கோபமா இருக்காங்க. இப்படித்தான் நீங்க உங்க புருஷனை கவனக்குறைவா வெளியே விடுவீங்களா? அவர் எங்க போறாரு, என்ன பண்றாரு கவனிக்க மாட்டீங்களா? இல்ல சார், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு தான் கிளம்பி போனாரு. வரும்போது இப்படி ஆகும்னு நாங்க எதிர்பார்க்கல சார். சந்தோஷ், உங்க வீட்டுல எவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க. சாப்பாட்டுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நீங்க கூப்பிட்டா உங்க வீட தேடி வருவாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க வெளியே போறீங்க? உங்க மேல ஒரு சின்ன கீறல் பட்டாலும் அது மாயா குடும்பத்துக்கு எவ்வளவு சாதகமா அமையும் தெரியுமா? என்ன சார் சொல்றீங்க? பின்ன கிளையன்ட் ப்ரொடெக்ஷன் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு தெரியுமா? நான் சாதாரணமா விஐபி கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி ஏஜென்சியோட பேசிட்டீங்களான்னு தான் முதல்ல கேட்பேன். ஏன் சார் அப்படி? எங்க மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்தா? சேச்சே, நீங்க பயப்படுற அளவுக்கு ஆபத்தெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஆனா சாதாரணமா ஒரு கிரிமினல் கேஸ் நடக்கும்போது அந்த கேஸ் யார் மேல இருக்கோ அவருக்கு ஏதாவது ஒரு வகையில ஆபத்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சார், அவங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது. அது உங்களோட கான்ஃபிடன்ஸ் சந்தோஷ். ஆனா ஒரு கிளையண்டா உங்களோட பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சிட்டிங் மிஸ் பண்ணா கூட உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வாதத்தை நான் இந்த கோர்ட்டோட கவனத்துக்கு கொண்டு வர முடியாது. அப்புறம் வாய்தான்னு கேஸ் இழுத்தடிப்பாங்க. நீங்களே அவங்களுக்கு கொடுக்கிற டைம்ல பல சாட்சிகளை புதுசா உருவாக்குவாங்க, பல சாட்சிகளை அழிப்பாங்க. அப்புறம் உங்க சைடு தான் ரொம்ப வீக் ஆயிடும். நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் சந்தோஷ். சாரி சார், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறோம். எங்கிட்ட சாரி சொல்லி என்ன நடக்க போகுது? உங்க கேஸ், உங்க உடம்பு, உங்க பிரச்சனை நீங்க தான் பாத்துக்கணும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு சந்தோஷ். நான் வெறும் உங்களை ஹெல்ப் தான் பண்ண முடியும். யூ ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். எஸ் சார். இனிமே நான் அவரை கவனமா பாத்துக்கிறேன் சார். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். அம்மா, தீர்ப்பு நமக்கு சாதகமா வர நேரத்துல இப்படி கவனக்குறைவா இருந்தா உங்களோட பலவீனம் அவங்களுக்கு பலமா அமையும். புரியுதா? சந்தோஷ், மறுபடியும் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையிலேயே இது ஆக்சிடென்ட் தானே? ஆமா, நத்திங் லைக் தட். சந்தோஷ், வக்கீல் கிட்டையும் டாக்டர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. அப்புறம் கேஸுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பின்னாடி தெரிய வந்துருச்சுன்னா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா போயிடும். அது இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, வாங்க போலாம். என்னங்க சார் கேக்குற மாதிரி நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கல? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, போலாம். வின்னர் யாருங்கிறத நீங்களே அனௌன்ஸ் பண்ணிடுங்க. செக் செக். ஹலோ, வந்துட்டீங்களா மாமா? மாமா, என்னை ஏமாத்தி கையிலோட ஆபீஸ் பார்ட்டி கூட்டிட்டு வந்துட்டீல, இரு உனக்கு வச்சிருக்கேன். மாப்ள, கல்யாண வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமா இதை நான் அப்புறம் சொல்லிட போறேன். திஸ் இயர் பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்ட். சத்தியமா எனக்கு தர மாட்டான். டேய், அவங்க யாருக்கு தருவாங்கன்னு எனக்கு தெரியும். மாப்ள, சொல்ல போறாங்க. இப்ப என் பொண்ணு பேரை தான் அவங்க சொல்ல போறாங்க பாரு. மாமா, சும்மா இருக்க மாட்டேன். கோஸ் டு கயல். கங்க்ராட்ஸ் கயல். Thank you. கயல், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். ஓடி. டேய், நான் சொல்லல, கயல் தாண்டா எப்பயுமே பெஸ்ட்டு. நீ தாண்டா பெஸ்ட்டு.
நீ எப்போதும் விட்டு கொடுத்துட்ற, அவன் நம்பர் ஒன்றா வந்துடுறா. டேய் வாயை மூடிட்டு கையை மட்டும் தட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கயல். தேங்க்யூ சார். டேக் இட். திஸ் இஸ் டு அப்ரிஷியேட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். நீ இன்னும் ரொம்ப பெரிய ஆளாக வரணும் கையில். நீ இப்படி அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்தாங்க. ஐ ஹாவ் a request சார். எஸ் கயல். இந்த அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நான் இந்த மேடையில பேசணும். பேசலாமா? யா ஷூர், ப்ரொசீட். தேங்க்யூ. யா. டேய் என்னடா பேச போறா? டேய் எனக்கு தெரியலடா. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காரு. அவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். மாப்ள மாப்ள ஒன்னதான் மாப்ள சொல்ற என் பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வேலைக்கு போறானா அதுக்கு முக்கிய காரணம் அவளோட புருஷனா தான் இருக்கணும். அந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்டை நம்பணும். அந்த பொண்ணுக்குள்ளேயும் திறமை இருக்கு. அவ இன்னும் வாழ்க்கையில நிறைய ஜெயிக்கணும், முன்னேறணும்னு அவரும் நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு கணவர் தான் என் ஹஸ்பண்ட் பிரபாகரன். டேய் என்னடா அவனை குடிகாரன் நினைச்சிருந்தோம், ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு இருக்கா. டேய் வாயை மூடிட்டு பேசுறது கேள்றா. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ என் கூட இருக்கணும். என்னால முடியாத போது ஏதோ அவருக்கு தெரிஞ்ச சமையலை செய்யறது, காஃபி போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி அவர் எனக்காக செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த ஆஃபீஸ்க்கு முதல்ல நான் ஒரு நாள் கூட லீவ் போடாம வரத்துக்கு காரணம். கையில் காஃபி. கையில் என்ன? நான் கண் கலங்கும் போது எனக்கு தோழனா, நான் முடியாதுன்னு கிவ் அப் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல நண்பனா, எனக்கு எப்போலாம் எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுதோ அப்போலாம் எனக்கு ஒரு நல்ல துணையா இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் தான். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்ள. டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய் எனக்கும் தான்டா ஒன்றும் புரியல. அவர் இல்லைன்னா இந்நேரம் நான் இந்த இடத்துல நின்று இருக்கவே மாட்டேன். எனக்கு பெஸ்ட் எம்ப்ளாயிங்கிற அவார்டும் கிடைச்சிருக்காது. அதனால நான் இந்த அவார்டை அவர் கையால வாங்கணும்னு ஆசைப்படுறேன். Can I please? எஸ் ஷூர். உங்க ஹஸ்பண்ட் பிரபாகரன் இங்க வந்திருக்காரா? அவர் இங்க தான் இருக்காரு. அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ செக் ஷர்ட் அவர் தான். மிஸ்டர் பிரபாகரன் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரீங்களா? மாப்ள இதெல்லாம் பெரிய இடம் மாப்ள. மேடை கூப்பிட்டு போலீங்கன்னா தப்பா நினைச்சுக்கோங்க. என்ன மாமா நீ? ஓ மாப்ள. மாமா எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்கிறேன். மாப்ள எல்லாரும் பார்க்குறாங்க மாப்ள. நம்ம கையிலுக்கு அவார்டை மட்டும் சட்டு புட்டுன்னு கொடுத்துட்டு வந்துரு மாப்ள. ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். ப்ளீஸ் மேலே வாங்க. போ மாப்ள போ மாப்ள. மிஸ்டர் பிரபாகர் இந்த அவார்டை நீங்களே உங்க கையால அவங்களுக்கு கொடுங்க. டேய் ஒருவேளை நம்ம நினைச்சதுதான் தப்போ? டேய் நம்ம நினைச்சது தப்பு இல்லடா, இங்க வேற ஏதோ நாடகம் நடந்துட்டு இருக்குடா. ஏய் சூப்பர் மாப்ள சூப்பர். ஆண்டவா எப்படி என் பொண்ணு மாப்பிள்ளை ஒன்று சேர்ந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கு. சார் நானும் ஒரு நிமிஷம் இங்கே பேசலாமா? தாராளமா பேசுங்க. ஐயா மாப்பிள்ளையே என் பொண்ணு புகழ்ந்து பேச போறாரு. இன்னைக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது. எல்லாரும் வணக்கங்க. இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, பெரிய கம்பெனிலலாம் வேலை செய்கிறீங்க, எல்லாரும் படித்தவங்க. உங்கள் எல்லா திறமசாலிகளுக்கு நடுவில்
கையல் தனியாளாக பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. மாப்ள சூப்பர் மாப்ள சூப்பர். அவங்க படிக்கிற காலத்திலேயே ரொம்ப நல்லா படிப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் என்கிட்ட நிறையா படிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் என்றைக்குமே அவங்க சொன்னதை நான் காது கொடுத்து கேட்டதில்லை. படிக்காத ஆட்டோக்காரனா ரொம்ப படித்தவங்க அவங்க. வீட்டிலேயே கூட அவங்களுக்கு எனக்கும் மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம்தான் சொல்லுவாங்க. அவங்க படிப்புக்கும் அவங்க தன்மையான பேச்சுக்கும் அவங்க அறிவுக்கும் திறமைக்கும் எனக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்க. மாமா இருக்கையில என்ன மாப்ள? டேய் என்னடா பேசுறான் அவன்? உண்மையா சொல்றான் போல. ஒருவேளை குடிச்சிட்டு பேசுறானோ? கையில் என்னை பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெருமையாக பேசுனதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட பெருந்தன்மைன்னு சொல்லலாம். இந்த இடத்துல கையல் இவ்வளோ பெரிய அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு 1% கூட நான் காரணம் இல்லைங்க. ஐயோ மாப்ள. மாமா இதெல்லாம் நீங்க சொல்லியே ஆகணுமா? அவங்க தான் எல்லாமே. அவங்க உழைப்பு, அவங்க பட்ட கஷ்டம், அவங்க என்கிட்ட வேலைக்கு போகணும்னு போராட்டம். ஆமாங்க, நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருந்தேன்னா அவங்கள வேலைக்கு போகாத வீட்டிலே இருன்னு சொல்லியிருப்பேன். நான் எவ்வளோ பெரிய படிக்காத தற்குறியாக இருந்திருந்தா அவங்க வேலைக்கு போகிறத பெரிய படித்த திமிருன்னு நினச்சிருப்பேன். நேரம் அவங்க என் பேச்சை கேட்டிருந்தா அவங்க வாழ்க்கையே நாசமாக போயிருக்குங்க. ஆனால் இந்த முட்டாள் பேச்சை கேட்காத அறிவாளி பொண்ணு கையில். அதனால தான் இன்னைக்கு அவங்க இவ்வளோ பெரிய வெற்றிகரமாக இந்த இடத்துல நிற்கிறாங்க. உங்கள் கம்பெனிலேயே அவங்களுக்கு எத்தனையோ வாட்டி வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தோம். என்னால் தான் அதெல்லாம் வேணான்னு மறுத்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப திறமசாலியாக இருந்தோம். என்னால் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சுருக்கிட்டாங்க. நிறைய விஷயத்தை அவங்க இழந்திருக்காங்க. நான் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அவங்க வாழ்க்கையில் எங்கேயோ எப்படியோ இருந்திருப்பாங்க. அதனால தான் இனிமேல் அவங்க வாழ்க்கையில் நான் ஒரு முட்டுக்கட்டையாக அவங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. நான் அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருக்கேங்க. டேய் டிவோர்ஸ் கொடுக்குறதெல்லாம் பர்சனல் மேட்டரா? பைத்தியக்காரன் இதெல்லாம் ஏன்டா மேடையில் சொல்கிறான்? கையில் பாவண்டா எப்படி அழுகுறாங்க பாடுறான். டேய் இவன் கையில் புகழலடா, அவமானப்படுத்தாண்டா இங்கே வந்திருக்கான். நான் இல்லாமல் அவங்க வாழ்கிற வாழ்க்கை தான் அவங்களுக்கு ஒரு சரியான வாழ்க்கையாக அமையும். மாமா ஏன் மாமா இப்படிலாம் பேசுறீங்க? அதுதான் அவங்க முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல சரியான பாதையாக இருக்கும். என்ன மாப்ள இப்படி பண்ணிட்டியே? அவங்க வாழ்க்கையில் மேலே உயரணும். இன்னும் அவங்க நிறையா பெரிய ஆளாக வரணும். இன்னும் மேலே நிறையா உயரணும்னு நான் அவங்கள வாழ்த்திக்கிறேங்க. நான் வரேங்க. என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. மாப்ள மாப்ள என்ன மாப்ள இப்படி பண்ணிட்டியே மாப்ள? கைல் டேய் இது எப்படியோ அந்த தாடிக்கார குடிகாரனே வாலண்டியரா கையல் வாழ்க்கையை விட்டு போறேன்னு சொல்லிட்டான். அது மட்டும்தான் அவன் அவளுக்கு செஞ்ச ஒரே நல்ல விஷயம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. டேய் வாய மூடுறியா? அங்க பாரு கையில் எப்படி அழுதுட்டு போறாங்கன்னு. சாதாரண டாக்ஸி டிரைவர் அவன். அவனை சூப்பர் ஸ்டார் அளவுக்கு உயர்த்தி பேசினாங்க. அவன் என்னன்னா கையில் எனக்கு வேணாம், அவளை டைவர்ஸ் பண்ண போறேன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறான். அவன்லாம் மனுஷன் இல்லடா, அவன் ஒரு மனசாட்சியே இல்லாத மிருகம்டா.